தோட்டத்தில் பச்சை இலை, இந்த ஒரு காலில் ஒரு லேசர் புண்ணு வந்துருச்சு, அது ஒரு இது கிழிச்சிருச்சு ஐயாவுக்கு. இங்கே பாருங்கள் பச்சை இலை போடுறாரு. நம்ம இந்தியா பாரம்பரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை இலை வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது இந்த மாதிரி தோட்டங்களில். இந்த பச்சை இலை வந்து ரொம்ப முக்கியமானது. காயங்கள், வெட்டு காயங்கள், ஏதோ ஒன்று காயங்கள், தீக்காயங்கள், இதுக்கு வந்து இந்த பச்சை இலை, இதுதான் பச்சை இலை. என்ன சார் இந்தா இருக்குது பச்சை இலை. நண்பர்களை பாருங்கள், இதுதான் பச்சை இலை. இது கூட இந்த மாதிரி மூலிகை செடி நிறைய இருக்குது ஒவ்வொரு தோட்டத்தில். எல்லாம் தமிழர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ இப்போது கம்ப்யூட்டரில் உட்காந்து மட்டும் படிக்காமல், கம்ப்யூட்டரில் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி காட்டு செடிகள், நாட்டு செடிகள், மருத்துவ செடிகள் அனைத்துமே இருக்குது. இந்த பச்சை இலையை வந்து இந்த நண்பர் தான் இடிக்கிறார். அப்படி இருங்க, எல்லாம் இந்த பாருங்கன்னா ஒவ்வொரு மூலிகை இருக்குது. இதெல்லாம் மூலிகை தான். மூலிகை செடி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையை போய் தெரிஞ்சுக்கோங்க. கீழா நெல்லின்னு இருக்குது தெரியுமா? கீழா நெல்லி அது வந்து மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப சூப்பரானது, உடம்பு ஹீட்டை குறைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவ செடிகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை பார்த்துருக்கீங்களா? குப்பைமேனி இந்த தேடிக்கிட்டே இருக்க பாருங்கள். இந்த இருக்குது நண்பர்களே, இதுதான் குப்பைமேனி. இது வந்து மேனி அழகுபடுத்துகிற, குப்பையாக இருக்க மேனி அழகுபடுத்துகிறது குப்பைமேனி. இதை என்ன செய்வாங்கன்னா நல்லா அரைச்சி அதை சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. அதே மாதிரி புண்கள், உடம்புல ஸ்கின் பிரச்சனை வராது அதுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கின் பிரச்சனைக்கு குப்பையாக இருக்க மேனி அழகுபடுத்துவது, மேனியை சுத்தப்படுத்துவதாக குப்பை மேனி. ஓகே நண்பர்களே.